இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் அ கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டரில் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்பொழுது அதோட எஃபெக்ட் என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை ரெண்டு விதமாக பண்ணலாம். when the capacitor is disconnected from the battery then the dielectric is inserted. அதாவது கெப்பாசிட்டரை நம்ம வந்து பேட்டரியில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம், கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது, சார்ஜ் ஆகி முடித்ததுக்கப்புறம் அந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறோம். டைஎலக்ட்ரிக்னா என்னன்றதை நம்ம முதல்ல லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். டைஎலக்ட்ரிக் அப்படின்னா இப்போ மைக்கா, பேப்பர், அந்த மாதிரி பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுனால இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேஸ் இந்த கெப்பாசிட்டர்ஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் பேட்டரி. இந்த கொஷினை நீங்கள் நல்லா லிசன் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். let us consider a parallel plate capacitor whose charge is Q0. இதில் இப்போ இந்த parallel plate capacitor சார்ஜை Q0 எடுத்துக்கலாம். This capacitor is connected to a potential difference V0 of the battery. பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய potential difference V0. So charge Q0, battery provides the potential difference which is V0, and the distance of separation between the two plates is D, and the area of cross section is, let us take an A எடுத்துக்கலாம், area of cross section. So now the capacitance between the two plates is said to be C0. இது ரெண்டுக்கு நடுவில் கெப்பாசிட்டன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த கெப்பாசிட்டன்ஸை C0 எடுத்துக்கலாம். இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. when the battery is disconnected, இப்போ பாருங்கள் இந்த பேட்டரி அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இந்த டயக்ராம் போவாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைஎலக்ட்ரிக்கை நம்ம இதுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணுறோம். டைஎலக்ட்ரிக் of relative permeability, a dielectric of relative permittivity, epsilon r is inserted between the capacitor plates. இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறோம். எப்போ பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைஎலக்ட்ரிக்னுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்ன எடுத்துக்கலாம், எப்சிலான் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணும்பொழுது சில விஷயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சார்ஜ் என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த கொஷினில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சார்ஜ் என்ன சார் ஆகும் அப்படின்னா, சார்ஜ் ஒன்றுமே ஆகாது. பிகாஸ் when the battery is disconnected, பேட்டரி நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜ் என்ன ஆகும், ரிமைன்ஸ் த சேம். இங்கே ஆரம்பத்தில் என்ன சார்ஜ் வந்து Q0. ஸோ இப்போவும் என்ன சார்ஜ் இருக்கும், Q0 தான். ஏன்னா பேட்டரி தான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய சார்ஜ் அப்படியே தான் இருக்கும். த சார்ஜ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட், Q0 தான் இருக்கும். சரி, செகண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பிஃபோர் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட் இஸ் செட் டு பி E0. ஆஃப்டர் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா E is equal to E0 divided by epsilon r. Now the dielectric is reduced by the factor epsilon r due to the relative permittivity. இந்த relative permittivity இன் காரணத்தினால நம்ம டைஎலக்ட்ரிக் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டானது ஏற்கனவே இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 வெக்டர், இப்போ இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டர், இந்த E வெக்டர் பாதிக்கப்படும். அது பாதிக்கப்படுறதுக்கான காரணம் எப்சிலான் ஆர். ஸோ அதனால தான் இங்கே எழுதியிருக்கோம் E0 டிவைடட் பை எப்சிலான் ஆர். டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டானது இப்போ குறையும். இப்போ ஃபைனலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா E0 is greater than E or E is less than E0. Now the electric field decreases when compared with the previous electric field before the dielectric is inserted. Dielectric இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 அதுதான் அதிகமாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா இப்போ தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியால் டிவைட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியால் டிவைட் பண்ணும்பொழுது E0 வேல்யூ குறைஞ்சிரும். அப்போ E0 டிவைட் பை எப்சிலான் ஆர்னு போடும்போது E வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அப்போ E is less than E0 அல்லது E0 is greater than E. சரியா. தேர்ட் ஒன் என்ன சார் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிஃபோர் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட். டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன, V0 ஈக்குவல் டு E0 இன்ட்டு D. ஆஃப்டர் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா V is equal to E இன்ட்டு D. ஸோ அப்போ ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஈயோட வேல்யூ என்ன பாருங்கள், E0 பை எப்சிலான் ஆர் இன்ட்டு D. இதில் இந்த E0 இன்ட்டு டிக்கு பதிலாக V0 போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், V0 பை எப்சிலான் ஆர். அப்போ V is equal to V0 பை எப்சிலான் ஆர். ஏற்கனவே இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V0. ஸோ இப்போ எப்சிலான் ஆரால் இதுவும் டிவைட் ஆகுது. அப்போ டிவைட் ஆகும்பொழுது the potential difference decreases when the dielectric is inserted between the capacitor plates. அப்போ potential difference decrease ஆகுது. electric field decreases
as well as potential difference decreases, but the charge remains the constant. இது மூணு பார்த்துட்டோமா? அடுத்தது கெப்பாசிட்டன்ஸுக்கு வருவோம். கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? C0 is equal to Q0 by C equal to Q by V தான். C0 equal to Q0 by V0 before the dielectric is inserted. Dielectric insert பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் Q0, அதுக்கப்புறமும் சார்ஜ் Q0 தான். dielectric insert பண்ணுறதுக்கு முன்னாடி Q0, dielectric insert பண்ணதுக்கு பின்னாடி Q0, ஏன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம். V0 அப்படின்றது potential difference given before the dielectric is inserted. C0 is the capacitance before the dielectric is inserted. சரியா? இப்போ after the dielectric is inserted, C0 becomes C, Q0 becomes Q0 தான், no change. V0 becomes V. சரியா? ஸோ அப்போ C is equal to Q0 into Vக்கு பதில் என்ன போடலாம்? Vக்கு பதில் என்னது? V is equal to V0 by epsilon R. ஸோ instead of V நம்ம என்ன போடலாம்? V0 divided by epsilon R, அது மேலே போய்டும். சரி, அப்போ Q0 by V0, இந்த Q0 by V0க்கு பதிலாக C0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. Q0 by V0க்கு பதிலாக C0 சப்ஸ்டியூட் பண்ணால் C0 into epsilon R வருது. இந்த இடத்துல பாருங்கள், epsilon R is multiplied by the term C0. ஸோ அப்போ இது கூட மல்டிபிள் ஆகும்போது Cயோட வேல்யூ greater than C0 வரும். பிகாஸ் epsilon R is greater than 1 for any medium other than R. எல்லா மீடியத்துக்குமே epsilon R ஓட வேல்யூ greater than 1 தான். R தவிர Rக்கு மட்டும் equal to 1. அதர் dielectrics எல்லாத்துக்குமே epsilon R is greater than 1. ஸோ அப்போ greater than 1 வரும்பொழுது இது கூட மல்டிபிள் ஆகும்போது Cயோட வேல்யூ C0 விட அதிகமாகிடும். ஸோ அப்போ C is greater than C0. So when the dielectric is inserted between the capacitor plates, its capacitance increases. சரியா? capacitance அதிகம் தான் ஆகும் dielectric இன்சர்ட் பண்ணால் இந்த கேஸில். சரியா? புரிஞ்சுதானேன்ட்டு. The next fifth one, energy. எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குது. U equal to half CV square, U equal to Q square by 2C. இந்த ரெண்டில் எந்த எக்ஸ்பிரஷனை சார் யூஸ் பண்ணுறது? இப்போ இந்த கேஸில் C என்ன ஆகுது, V என்ன ஆகுதுன்னு யோசிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீசஸ். இந்த கேஸில் பாருங்கள், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது, அதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இது ரெண்டுமே வேரியபிள்ஸ் தான் இதில். ஆனால் இதில் பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய Qனா சார்ஜ் ரிமைன்ஸ் த சேம். Q0 தான் இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ இது ரெண்டு பேர்த்தில் இவன் கான்ஸ்டன்ட், இவன் வேரியபிள். அப்போ இந்த இடத்துல இவன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற காரணத்தினால அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த டேர்ம் ஷுட் பி அ கான்ஸ்டன்ட். அந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இந்த இடத்துல எடுத்துக்கிறது தான் கரெக்டு. இந்த எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் இந்த இடத்துல சார்ஜ் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போ பிஃபோர் த dielectric is inserted, U0 is equal to Q0 square by 2C0 எழுதிட்டு. After the dielectric is inserted, the energy U0 becomes U. Q0 square அது அப்படியே தான் இருக்கும். 2 into C0 becomes C. அப்போ Q0 square by 2 into C. Cக்கு பேர் என்ன போடலாம்? C0 into epsilon R. C0 into epsilon R. இப்போ Q0 square by 2 C0 இதுக்கு பேர் என்ன சார் போடலாம் அப்படின்னா, Q0 square by 2 C0க்கு பதிலாக U0 போடலாம். அப்போ U0 by epsilon R. சரி, அப்போ U is greater than U0 or less than U0? U0 divided by epsilon R வருது. டிவைட் பை வரதுனால Uவோட வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அப்போ U is less than U0 அல்லது U0 is greater than U. அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, before the dielectric is inserted, energy is U0. After the dielectric is inserted, the energy is U. So when the dielectric is inserted between the capacitor plates after the battery is disconnected, its energy is reduced by the factor epsilon R. ஸோ அப்போ இந்த இடத்துல எனர்ஜி குறையுது. சரியா? ஸோ அப்போ இதை நம்ம அப்படியே ஃபார்முலேட் பண்ணலாம். என்ன ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையும் ஒரு டேபுலேஷன் போடலாம். என்ன டேபுலேஷன் போடலாம்? when the battery is disconnected, the dielectric is inserted. அப்போ after the dielectric inserted, before the dielectric is inserted. dielectric insert பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் எவ்வளோ இருந்தது? Q0. சரியா? பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வந்துச்சு? E0. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V0. கெப்பாசிட்டன்ஸ் C0 as well as the energy U0. இது எல்லாமே எப்போ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு dielectric இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் த dielectric is inserted, dielectric இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சார்ஜ் ரிமைன்ஸ் த சேம், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகாது. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 வந்து E ஆச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 E ஆச்சுன்னா என்னாச்சு? இந்த இடத்துல ரெடியூஸ் ஆச்சா இன்க்ரீஸ் ஆச்சா? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாச்சு பாருங்கள், ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ E0 தான் கிரேட்டர். அப்போ E வந்து குறைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவோ அதே தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரும். வியும் குறைஞ்சிருக்கு. அதே போல் கெப்பாசிட்டன்ஸ் ஆனால் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ்.
எனர்ஜி என்ன இருக்குது, எனர்ஜி டிக்ரீசஸ். ஸோ எனர்ஜி U decreases. இது ஆஃப்டர் டயலெக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட், இது பிஃபோர் டயலெக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட். சரியா, என்ன எழுதிக்கலாம் நம்ம, பிஃபோர் டயலெக்ட்ரிக் நமக்கு புரியறதுக்காக, பிஃபோர் டயலெக்ட்ரிக், ஆஃப்டர் டயலெக்ட்ரிக், டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் சேஞ்சஸ். பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமானது. சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீசஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ், எனர்ஜி டிக்ரீசஸ். சரியா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட இதில் சொல்லலாம். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம்ல சார், எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. ஆக்சுவலாக the capacitance of the parallel plate capacitorக்கான ஃபார்முலா C is equal to epsilon naught A by D. சரி, அப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் த டயலெக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட், இது வந்து பிஃபோர் டயலெக்ட்ரிக்ன்றனால C நாட்னு போட்டுக்கலாம். C நாட் ஈக்குவல் டு epsilon naught A by D இருந்துச்சுன்னா C is equal to epsilon naught A by D கூட epsilon R மல்டிபிள் ஆகும். பிகாஸ் பாருங்கள், C equal to C naught into epsilon R, C நாட்டோட வேல்யூ அப்படியே எழுதியாச்சு, epsilon R மல்டிபிள் பண்ணியாச்சு, epsilon R into C naught. அப்போ இந்த இடத்துல epsilon R into epsilon naught என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னா எப்சிலான் அப்படின்னு போடலாம். epsilon R into epsilon naught இங்கே சைடில் எழுதலாம். epsilon R into epsilon naught equal to epsilon. ஸோ அப்போ epsilon R epsilon naught மல்டிபிள் ஆகும்போது எப்சிலான்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்டர் which increases the capacitance after the dielectric is inserted. சரியா, ஸோ இதுதான் அந்த கெப்பாசிட்டன்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஃபேக்டர். ஏன்னா epsilon naught epsilon R மல்டிபிள் ஆகும். ஸோ இதுதான் விஷயம், ரொம்ப முக்கியமான கொஷின். இதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொஷின் கேட்பாங்க. ஸோ பேட்டரியை டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் த பேட்டரி அல்லது பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட். இப்போ நம்ம வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்றதை இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேட்டரியை ரிமூவ் பண்ணாமல் கனெக்ட் பண்ணிக்கிட்டே டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். சரி, அது ரொம்ப முக்கியமானது. இதை கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுங்க. எது இன்க்ரீஸ் ஆகுது, எது டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.